ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி மலையில் நல்லா நனைஞ்சிட்ருப்பா. எவ்வளோ தான் கதவு திறங்கன்னு கற்றுனாலும் அது அவனுக்கு கேட்கல, காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கிறதுனால. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காதில் இருக்கிற ஹெட்ஃபோனை கலட்டுறான். அப்போ தான் இவன் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டு அவளை போய் காப்பாற்றுறதுக்காக போகிறான். அங்கே போய் டோரை ஓப்பன் பண்ணால் அவன் நல்லா மலையில் நனைஞ்சிருப்பா போல். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறா. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு வந்துட்டு சோஃபாவில் உட்கார வச்சா அவன் மேலே விழுந்து படுத்துறா, எழுந்திரிக்க மாட்றா. அதுக்கப்புறம் கோட்டை போட்டு அவளுக்கு அப்படியே போத்தி விட்டுட்டு இவனும் அவள் பக்கத்துலேயே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறான். இப்போ மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இவன் பக்கத்தில் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பக்கத்துலன்னு கேட்டா, உன்னால் ஒரு வேலையாவது உருப்படியாக செய்ய முடியுதா? காஃபியை கொண்டு வந்து என்னோட பேப்பரில் ஊற்றிட்டேன், அதை ட்ரை பண்ணலான்னு நான் போனால் அதுக்குள்ளே வாட்ச்மேன் வந்து டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். எனக்கும் உங்கள் கூட இருக்கணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது, அது இந்த மூஞ்சை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே அவனுக்கு சமக்கம் வந்துடுது. நீ என் மேலே காஃபியை ஊற்றிடல, அப்போ நீ டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்ட, இதுக்குன்னு உன்னோட இன்னொரு பாட்டிலும் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் உள்ளே வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், எங்கே உன் அண்ணன் என்னை நல்லா இருக்க விடுறான், நான் ஃபுல் டே அவனுக்கு ஒர்க் பண்ணது பார்த்தாதுன்னா ஆஃபீஸில் வேறு வந்து ஒர்க் பண்ணணுமா, நைட்டு ஃபுல்லாக என்ன மலையில் நிற்க வச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்கா. இல்லை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, உங்களோட ஷோல்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் அவனோட கோட்டை இவன் மேலே இருக்குது. அப்போ தான் இவளுக்கே தெரியுது இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டி தூக்கி விட்டேறிடா. அது அவனோட காலடியில் போய் விழுகுது. இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த கோட்டை எடுன்னு சொல்கிறான். அவளே எடுத்து வச்சுக்கிறா. இப்போ உனக்கு இன்னொரு டாஸ்க் நான் கொடுக்க போகிறேன், இந்த கோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வர்றான். அவளும் அதை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடுறா வீட்டுக்கு. பெரியம்மா இருக்கிற வீட்டில் ஹயாவையும் கிளம்பி வர சொல்லியிருப்பாங்க போல். அவளும் இப்போ வந்து நிற்கிறா. அதை பார்த்துட்டு அந்த அம்மா ஷாக் ஆகுது. இவளுக்கு காது கேட்காது, பேசவும் மாட்டா. நாங்கள் இல்லாமல் தனியாக அவள் ஊரில் என்ன பண்ண போகிறா, ஒரு 5 நாள் தானே, இவளும் இங்கே இருக்கட்டுமா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த அம்மாவும் தாராளமாக இருக்கட்டும்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் பெரியம்மாவும் இங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா இவகிட்ட, இவளுக்கு தான் காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுல்ல, அதனால என்ன நீங்கள் பாட்டிக்கே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து தங்கிட்டு இருக்கீங்க, இது என்ன வீடா இல்லை வந்து சத்திரமா, சும்மா ஒன்று இந்த வீட்டில் ஒன்று வச்சுக்க முடியாது, நீ எனக்கு வேலை பார்த்து கொடுக்கணும், நீ இந்த வீட்டில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த அம்மா இப்படி பேசுதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே காஃபியை ஊற்றுனால அதனால் அவன் அந்த 3வது பாட்டிலையுமே உடச்சிட்றான். இன்னும் ஒரு பாட்டில் தான் பாக்கி இருக்குது, அதுவும் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீ என் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு மனுப்பி கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவளை அந்த கோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷின்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ தான் அந்த பக்கம் அந்த திமுரு பிடிச்ச தங்கச்சியும் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால், வேணாமா தாயே, நீ ஏற்கனவே ஒரு ஹெல்ப் பண்ணி என்ன உன் அண்ணன்கிட்ட மாட்டி விட்டுட்ட, தெரிஞ்சிச்சோ தெரியலையோ நானே இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அட ஒரு தடவை நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், அதுக்காக நான் எப்போதும் உங்களை மாட்டி விடுவேனா, கொடுங்க நானே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இவ ட்ரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா வாஷிங் மிஷினில் அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவளை பற்றி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் சரியான முட்டாளாக இருக்கா, அவளுக்கு எதுவுமே தெரியல. அண்ணன் ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்காக கோட்டை கொடுத்துருப்பாரு போல், ஆனால் நான் வந்து அவளை மாட்டி விடுறதுக்காக வாஷிங் மிஷினில் போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதை அங்கே வந்து அப்பாவி தங்கச்சிக்காரையும் கேட்டுட்டு, நீ எதுக்காக இப்படி பண்ண, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னால், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, பேசாமல் இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு திமிருத்தனமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, அது சொதன்னு ஈரமாக இருக்குது, நான் என்ன சொன்னேன், நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தானே சொன்னீங்க இதை துவைக்க சொல்லி, அதான் துவைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால், நான் உங்ககிட்ட ட்ரை க்ளீன் தான் பண்ண சொன்னேன், துவைச்சு ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நான் இங்கே சமையல்காரி வேலைக்கு தான் வந்தேன், எனக்கு சமைக்க மட்டும் தான் தெரியும், என்கிட்ட வந்து துணியை துவை மணியை துவைனா எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியா, நீ சமையல்காரின்னு திமிர்த்தனமாக சொல்லிட்டு இருக்கியா, சரி ஓகே, உன்னால் என்ன முடியுங்கிறத இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு என்னோட கசின் மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும், கூடவே லட்டும் கொடுக்கணும், அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 100 லட்டு பண்ணணும்னு சொல்கிறான். 100 லட்டு தானே, அதெல்லாம் எனக்கு அசால்ட்டு மேட்ரு, நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. 100 லட்டு இல்லை 100 கிலோ பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிலோ நீ பாக்ஸில் போட்டு மொத்தமாக நீ 100 கிலோ லட்டு பண்ணணும், அதுவும் நாளைக்கு 8 மணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்ன விளாடுறீங்களா, 100 கிலோ எப்படி என்னால் பண்ண முடியும்னு கேட்டால், நீ தானே சொன்ன நான் சமையல்காரி, எனக்கு எல்லாம் பண்ண தெரியும்னு சொன்னல, அதனால தான் நான் உனக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கேன், நாளைக்கு கரெக்டாக நீ 8 மணிக்குள்ளே 100 லட்டு செஞ்சுருக்கணும், அதுவும் நாளைக்கு தான் உனக்கு ஃபைனல் டாஸ்க்கே, அந்த டாஸ்கில் மட்டும் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ முன்னாடி வந்து தலை குனிஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்னால் முடியும், 100 கிலோ என்ன 200 கிலோ கூட நான் பண்ணுவேன், உங்கள் முன்னாடி மட்டும் நான் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெத்தா இங்கேருந்து போயிடுறா.
சமையல் கட்டுக்கு வந்தால் அங்கே 100 கிலோ லட்டு பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பட் இதை இவளால் தனியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அந்த சட்டியை அவளால் தூக்க முடியல. அப்போ தங்கச்சிக்காரி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறா, அந்த அப்பாவி தங்கச்சிக்காரி. சரி நல்லது தான், இவளாவது ஹெல்ப்க்கு வந்தாலே அப்படின்னு பார்த்தா அங்கே டக்குன்னு அண்ணங்காரன் வந்து யாரும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவளோட டாஸ்க்கை தனியாக தான் பண்ணியாகணும், அதனால எல்லாரும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் இங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளும் தனியாக உட்காந்து லட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறா. உடம்பு வேற சரியில்லை, டேப்லெட்டை போட்டுக்கிட்டே தான் வேலையை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து தம்பிக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு இங்கே பண்ணுறது ரொம்ப தப்புன்னா, அவள் எப்படி தனியாக ஒத்தாலா 100 கிலோ லட்டை பண்ணுவான்னு கேட்டால் அவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திடா, அவளால் எல்லாம் பண்ண முடியும்னு ரொம்ப துமுறு அவளுக்கு. ஆனால் எனக்கு தான் தெரியும் அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நாளைக்கு அவள் மூக்கு உடஞ்சி நிற்க தான் போறா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹயாவோ அந்த அம்மா சொன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த அம்மாவோட புருஷங்காரனும் வந்துட்டு, நீ தானே அந்த பொண்ணு, உனக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேணாலும் சரி அது என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேடாக டச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது இவளுக்குமே தப்பாக தான் தெரியுது. உடனே அங்கேருந்து போயிடுறா. இங்கே இவளும் விடிய விடிய உட்காந்து லட்டு பண்ணிகிட்டு இருக்கா. 40 கிலோ பண்ணிட்டா ஒரு வழியாக. 40 கிலோ பண்ணியாச்சு, இன்னும் 60 கிலோ பாக்கி இருக்கா. பரவாயில்ல, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு வழியாக பண்ணிட்டா. காலையில் 7:45 மொத்தமாக 100 கிலோ லட்டை பண்ணிட்டா. அவன் சொன்னது 8 மணிக்கு தான் லட்டு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு, ஆனால் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டா. சரி இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பும் போது அப்போ அந்த வீட்டில் இருக்கிற 2 ஆண்டியும் அங்கிளும் வந்து அங்கே இருக்கிற 2 பாக்ஸை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி திரும்ப வந்து பார்க்கும்போது, என்னடா அது 2 பாக்ஸ் குறையுதே, நான் 100 கிலோ வந்து கரெக்டாக எண்ணி தானே வச்சேன், அப்போ எப்படி 2 பாக்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது, மணி வேற ஆயிடுச்சு. சரி 2 பாக்ஸ் தானே, திரும்ப உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே அந்த வீட்டில் வேலை பார்க்குற இன்னொரு பொம்பளையும் வந்து, மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, டைம்ஸ் அப், இதுக்கப்புறம் நீ ஒரு வேலை கூட பார்க்கக்கூடாது, இப்போவே இந்த லட்டூஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில, முழிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஹயாவோ குஷன்லாம் தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ நூல் கண்டு அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ரூம் பக்கமாக. அதை எடுக்கிறதுக்காக இவ ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஒருத்தவன் ஹைட்டாக நின்றுட்டு இருக்கான். அவன் இவளையே பார்த்துட்டு இருக்கான், இவளும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அந்த ரூமில் வந்து ஒரு ஆள் அடைஞ்சிருப்பாரு, அது வந்து அந்த பொம்பளையோட அண்ணன்னு சொல்லியிருப்பேன். அது அண்ணன் இல்லை, அண்ணன் பையன் போல். அவன் தான் இவன் பேர் தான் ராகத் போல். அதுக்கப்புறம் அவளும் அந்த குஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பண்ண லட்டுவெல்லாம் அளக்கிறதுக்காக வீட்டில் ஒரு பெரிய தராசே கொண்டு வந்திருக்கான். அதில் ஒரு பக்கம் 100 கிலோ எடையுள்ள தராசை வச்சுருக்கான், இன்னொரு பக்கம் இவ பண்ண லட்டுவை தான் வச்சுட்டு இருக்கான். அதில் வேற அடுக்கிறங்கிற பேரில் ஒருத்தன் வந்து பாக்ஸை கீழே போட்டு வர லட்டுவை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்து எடுத்து வைக்க மாட்டீங்களான்னு கேட்டால், நீ அவரை குறை சொல்லாத, பேக்கிங் பண்ணது நீ தானே, அதை நீ தான் சரியாக பண்ணியிருக்கணும், இப்போ வந்து இதில் எத்தனை கிலோ லட்டு இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. நமக்கே ஒரு செகண்ட் வயிற்ற கலக்குது, எத்தனை லட்டு நம்ம ஹீரோயினி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் 100 கிலோ லட்டுக்கு மேலேயே தான் நம்ம ஹீரோயினி பண்ணியிருக்கா. தராசுக்கல் இந்த பக்கம் கீழே அப்படியே இறங்கிட்டு இருக்கு. இதை அவன் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினி கிட்ட இவன் தோக்கக்கூடாது அப்படிங்கிற ஈகோவில் சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். காந்தத்தை எடுத்து அந்த தராசுக்கல் கீழே வச்சிடுறான். உடனே அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிருது. 100 கிலோக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல. நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் 100 கிலோக்கு எக்ஸ்ட்ராவே தான் நான் லட்டு பண்ணியிருந்தேன், அப்புறம் எப்படி இது இப்படி குறையும்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, நீ தோத்துட்ட, நீ கம்மியாக தான் லட்டு பண்ணியிருக்க, வா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு அந்த பாட்டில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சுட்டு, இப்போ நீ நான் கொடுத்த எல்லா டாஸ்க்லேயுமே நீ தோத்துட்ட, அதனால நான் சொன்ன மாதிரி நீ எல்லாருக்கு முன்னாடி என் காலில் விழுந்து மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற, கமான் காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் அழுதுகிட்டே அப்படியே காலில் விழுகிறதுக்காக போயிட்டு இருக்கா. அங்கே நிற்கிறவங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. கசின் பொண்ணு கூட தம்பிக்காரங்கிட்ட சொல்கிறா, ஆகில் ப்ரோவை நிறுத்த சொல்ல, அந்த பொண்ணு பாவம்னு சொன்னால் அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியுமே அவனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.